ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று அறிவித்த ஒன்றிய அரசு இதுவரையில் 2 லட்சம் பேருக்கு கூட வேலை தர முடியாமல், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழலில் ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று அறிவித்த ஒன்றிய அரசு இதுவரையில் 2 லட்சம் பேருக்கு கூட வேலை தர முடியாமல், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரசு பணிகள் மட்டும் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட பணிகள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் 75,000 இல்ல நான் சொல்ல வரேன், டிஎன்பிசியினூடாகவும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினூடாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினூடாகவும் நிரப்பப்பட்டிருக்கிறது. 70,000 பணிகள் 2026ஆம் ஆண்டுக்குள் நிரப்பப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது நிரந்தர பணிகள். இதை இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுவதும் சுமார் அமைப்புச்சாரா 36 அமைப்புச்சாரா தொழிலாளர் வாரியத்தினூடாக எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 77 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வேலை வாய்ப்பு அந்த அமைப்புச்சாரா தொழிற்சாலையில் இருக்கின்றவர்களுக்கு கிடைத்து அதனூடாக அவர்கள் குடும்பம் நன்மை பெற்றிருக்கும் என்று சொன்னால், இந்தியாவிற்கே வழிகாட்டியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை பல்வேறு துறைகளில் பல்வேறு ஆளுமைகளில் மீண்டும் மீண்டும் நாம் நிரூபித்து வருகிறோம். ஆக இதற்கான இந்த முயற்சியை மேற்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும், குறிப்பாக நம்முடைய நகராட்சி, உள்ளாட்சி, மருத்துவத்துறை, நம்முடைய தொழில்துறை, வருவாய்த்துறை, இதுபோன்று பள்ளிக்கல்வித்துறை என்று பல்வேறு துறைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை கேட்டு ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள், செவிலியர்கள் போராடி வருகிறார்கள், இப்படி பலதரப்பு மற்ற மக்கள் போராடி வருகிறார்களே, அவர்களுக்கும் பணிமுகப்பு அடிப்படையில் இந்த நிரந்தர பணிகளிலே வாய்ப்புகளிலே உள்ளே கொண்டு வந்து நம்முடைய அரசு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை அத்தனையும் நிறைவேற்றுகிற ஒரு அரசு என்பதை அந்த மக்கள் மனங்களில் வெல்லுவதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்புகள் இடம்பெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே எனது நெஞ்சில் நிறுத்தி, குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த அரசு போக்குவரத்து துறையில் தனியார் துறையில் நாம் ஆள் எடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா என்கிற சமூக நீதி ஆர்வலர்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இது போன்ற அரசு பணியிடங்களை நேரடியாக நிரப்பப்படுகின்ற போது அதில் கண்டிப்பாக இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக இருக்கின்ற தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்ற எனது தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட இங்கு இருக்கிற அரசியல் கட்சியினுடைய கோரிக்கைகளும் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்குரிய உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த மிக சிறப்பான இளைய தலைமுறைக்கான வாழ்க்கைக்கு உதவுகிற வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடலில் இருக்கிற ஒரு அரசு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை நேரடியாக நியமனம் செய்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை அழுத்தமாக சொல்லி, இந்த அரசு அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்கிற அரசு கிடையாது, அடுத்த தலைமுறையை நோக்கி பயணிக்கிற அரசு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனப்பூர்வமாக அந்த அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பதுதான் இன்றைய பிரச்சனை. பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து நாம் பள்ளி கல்வியிலே உயர்கல்வியிலே படிக்க வைத்தாலும் கூட படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் என்பதுதான் இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அரசு பணியை நிரப்புவது முதலமைச்சருடைய இந்த முயற்சி என்பது உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இந்த முயற்சிகளை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். ஆனால் மொத்த ஜனத்தொகையை இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 140 கோடி மக்களிலே
35% பேர் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நாம் படிப்பறிவை அதிகமாக கொடுத்திருக்கிறோம். அப்ப படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்தியாவிலே மற்ற நாடுகளைப் போல அல்ல. இந்தியாவிலே MSME என்று சொல்லப்படுகிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை படித்த இளைஞர்களுக்கு கொடுக்கின்றது. ஆனால் ஒன்றிய அரசினுடைய சில நடைமுறைகள், சில கொள்கை முடிவுகள் லட்சக்கணக்கான MSME நிறுவனங்களை இன்றைக்கு மூட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்று GST, இன்னொன்று வருமான வரித்துறையிலே புதிதாக MSME-க்காக கொண்டு வந்திருக்கிற மாற்றம். MSME நிறுவனங்களிலே பொருட்களை வாங்கும் பொழுது இந்த நாட்களுக்குள்ளே தர வேண்டும் என்பதை ஏதோ நன்மை வாய்ப்பதை போல எப்படி பலமுறைப்பிடிப்பு நடவடிக்கைகள் நன்மை பயக்கும் என்று கொண்டு வந்தார்களோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல MSME-க்கு ஆதரவு என்று கொண்டு வந்த அந்த கொள்கை முடிவு இன்றைக்கு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் MSME நிறுவனங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுப்பதையே நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது MSME நிறுவனங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதை மாநில அரசின் சார்பாக கொஞ்சம் நீங்க தொழில் மானியத்தில் பேசலாம். அது தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 3/4 லட்சம் பேருக்கு வேலை 18 மாசத்துல. அதுக்கு நன்றி சொல்லி அமர்ங்க. அடுத்த பார்த்துட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு மானியம் வரும்போது நான் நேரம் தரேன். நன்றி சொல்லி உட்காருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடுகள் ஒன்றிய அரசு எடுத்திருப்பதால் மாநில அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அதை முன்னெடுத்து அதை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே வலியுறுத்தி முதலமைச்சர் எடுத்திருக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.